ஆற்றல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் 2 வந்து டீ கோஸ்டர் நம்ம டேபிள்ல வைக்கிற கோஸ்டர் செட் வுட்டன் இது வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். 2மே நான் Flipkartல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்துட்டு நம்ம வந்து கீழ கமெண்ட்ல குடுத்துருக்கோம். 2 இதுமே நான் பின் பண்ணி வைக்கிறேன். 2மே வந்து 2 லிங்க்குமே குடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்றேன். 2 லிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா 2மே வேற மாடல். பட் 2மே வுட்ன்னு குடுத்தனால நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது அந்த அட்ட பாக்ஸு. டேமேஜ் ஆயிருக்குமோன்னு நெனச்சேன். பட் வந்து டேமேஜ் ஆவல. பேக்கிங் வந்து சும்மா ஒரு கவர்ல போட்டு அத முடிச்சு போட்டு வச்சிருந்தாங்க. மேபி ஹேண்ட் கிராஃப்ட் பண்றவங்கன்றனால அந்த தொழிலாளிகள் கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு ஒரு அபிப்பிராயம். ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு பேக்கிங். பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது இது. இது ஒரு போட் டைப்பு. அந்த வீல் எல்லாம் வந்து ஒர்க் ஆச்சு. அந்த இதுவும் டோஸ்டருமே பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதுல கார்வ் பண்ணியிருந்தாங்க. மிஷின் மாதிரி தெரியல. ரொம்ப நல்லாவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல்லாமே வுட்டுலயே தான் பண்ணியிருந்தாங்க. இது வேற எந்த மெட்டீரியலும் அந்த இதுக்கு இல்ல. அந்த இந்த கோல்டன் கலர்ல இருக்கிறது எல்லாமே பிராஸு. அந்த கீழ அந்த வீல் அட்டாச் பண்ணியிருக்கது மட்டும் நம்ம கொஞ்சம் பிரஸ் பண்ணி விட்டுக்கிட்டா கொஞ்சம் நல்லாருக்கும். ஏன்னா கைய ஸ்க்ராட்ச் பண்ணாம இருக்கும். அது கொஞ்சம் லூஸா இருந்தது. அத நம்ம வந்து பிரஸ் பண்ணி பார்த்தோம். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது ஃபுல்லாமே ரிவெட் அந்த மாடல்ல பண்ணியிருந்தாங்க. அந்த இடையில இருக்க இதுவுமே நல்லா க்ளூயிங் பண்ணியிருந்தாங்க வுட் க்ளூ வச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஈஸியா டேமேஜ் ஆகாது. ரொம்ப குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. வார்னிஷ், கோட்டிங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல, அரைச்சுருமோன்னு. இப்ப அது எப்படி வீடு சுத்துதுன்னு நம்ம பார்க்கலாம். குவாலிட்டி டெஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். எல்லாமே பார்த்தேன். ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்லயுமே வந்து நான் காமிச்சிருப்பேன். அந்த பேக் சைடு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பேக் சைடும் வந்து வார்னிஷ் கோட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கரப்பான்பூச்சி வரும், அரிச்சிடும். அந்த அந்த டென்ஷன் இருக்காது நமக்கு. ரொம்ப அழகா இருந்தது. கலர்ஸ் எல்லாம் ஈவனா இருந்தது. ஒரு நல்ல நம்ம டைனிங் டேபிள வந்து எலிவேட் பண்ணி குடுக்குற மாதிரி ஒரு குவாலிட்டில இருந்தது. இது வந்து 5 அவுட் ஆஃப் 5 நம்ம வந்து குடுக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த ரேட்டிங்கு. ரொம்ப குவாலிட்டி ரொம்ப ஃபைனா இருந்தது. ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ல பண்ணியிருக்க மாரி இருந்தது. ஈவனா இருந்தது. லைட் வெயிட்டா இருந்தது பர்ட்டிகுலர்லி. ரொம்ப ஹெவியா, கனமா கிடையாது. நம்ம வந்து சப்போஸ் குழந்தைங்க இருக்காங்கனாலுமே ஒரு டேபிள்ல பாஸ் பண்ணா கூட ரோல் பண்ணலாம். அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அவங்க பேக் பண்ணியிருந்தாங்க. பேக்கிங் வந்துட்டு நல்ல குவாலிட்டி பாக்ஸ் போட்டிருந்தாங்க. டேமேஜ் ஆகாம இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நானு. ஃபர்ஸ்ட் இருந்த பேக்கிங்க விட இது பேக்கிங் வைஸ் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. அதோட பேக்கிங் குவாலிட்டி நல்லா இல்ல கொஞ்சம். பட் இதோட பேக்கிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆகட்டும், அவங்க செல்லோ டேப் போட்டிருக்கதா இருக்கட்டும், எந்த விதத்துலயும் ஓப்பன் ஆகாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பேக்ட் இட் வெரி வெல். ஏன்னா எனக்கு ஓப்பன் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே நெறைய தடவ செல்லோ டேப் போட்டிருந்தாங்க. இன்னொன்னு நல்ல குவாலிட்டி செல்லோ டேப். அது டிரான்ஸ்போர்ட் அப்ப வந்துட்டு எதுவும் ஆகாத அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி செல்லோ டேப்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம பேக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பட் நான் என்ன நெனச்சேன்னா, கொஞ்சம் அந்த பபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் இல்ல. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ல தான் வந்து அத டோட்டலா கட்டியிருந்தாங்க. மேபி அதுதான் அந்த ஹேண்ட் கிராஃப்டர்ஸோட பேக்கிங் ஸ்டைலா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இத பார்க்கும்போது வார்னிஷ் கோட்டிங் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இது அந்த மாதிரி இல்ல. இது கொஞ்சம் பிளாக்கிஷா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்னன்னே புரியல. ஏன் இது திடீர்னு கருப்பா இருக்கு? ஏன்னா அது வுட் தான். பட் வார்னிஷ் மாதிரி தெரியல நமக்கு. இது பார்த்தீங்க அப்டின்னா, வார்னிஷ் கோட்டிங் எதுவும் இல்ல. பட் அதோட கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த கார்விங் குவாலிட்டி, அந்த அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸ் அந்த கம்பி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கூடு கூடா மைன்யூட்டா குடுத்துருக்கது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நானும் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனா பின்னாடி ஒரே ஒரு கம்பி மட்டும் நெயில் மட்டும் கொஞ்சம் மேல இருந்தது. அது கொஞ்சம் சேஃபா படல. அத நான் அப்புறமா எதையாவது வச்சு தட்டலான்னு இருந்தேன். அப்புறம் இது பார்த்தேன் நானு அடுக்கி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா தனித்தனியா தானே வந்திருந்தது. நம்ம அடுக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுக்கி பார்த்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா அந்த சோஃபால வைக்கிற பில்லோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம சேருக்கு நம்ம பேக் சைடு குடுக்குற குஷன் மாதிரியே வந்துட்டு அந்த பில்லோ எல்லாம் அந்த கோஸ்டர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் ஆச்சு. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல வந்துட்டு கரெக்ட்டா இருந்தது. அந்த சைடுல வந்து அந்த இது விழாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்க்ரூ மாரி ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அ இந்த சைடு அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிராஸ். மேல இந்த சைடுல அந்த ஹேண்டில் அந்த ஒவ்வொரு கோஸ்டர் எடுக்கிறதுக்கு தனித்தனியா குடுத்துருக்க ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராஸ் பின்ஸு.
அது எல்லாமே பிராஸ்ல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த பிளாக்குக்கு என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து சாரிங் பண்ணியிருக்காங்க ஃபுல் இது. என் கை முழுக்க கறி தான் ஒட்டியிருந்தது. அது ஒரு 2 மெத்தட் இருக்குது. நார்மலா வார்னிஷ் குடுக்குறது ஒரு மெத்தடு. இது வந்து நேச்சுரல் மெத்தடு. நம்ம வந்து மேல ஒரு கோட்டிங் வந்துட்டு தீல வந்து சார் பண்ணிருவாங்க. காமிச்சுருவாங்க. அது பேர் சாரிங்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாரிங் பண்ணிருக்கனால ஃபுல்லா கறி. கை ஃபுல்லா. அது வந்து கொஞ்சம் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர வச்சு தொடச்சிட்டோம்னா, அந்த கறி வந்து அதுக்கப்புறம் ஒட்டாது. அத உட்காந்து பண்ணிட்டு, நம்ம வந்து 2 இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு பக்கத்துல வச்சு பார்த்தோம். அ எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அ எது நீங்க ரேட் பண்ணலாம். 2மே 5 அவுட் ஆஃப் 5 குடுக்கலாம் ஒர்க்மேன்ஷிப்புக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. செகண்ட் ஒன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆற்றல் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. வாட்ச் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.